விமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், டேட்டா கேள்விக்குள்ளே வர இந்த வாரம் வாங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு கேட்டிருக்காரு சிவகுமார்ங்கிற நேயர். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது மல்டி கேப் ஃபண்ட்ல இருந்து வித்தியாசப்பட்டது. மல்டி கேப் ஃபண்டுங்கிறது என்னன்னா 25% லார்ஜ் கேப்ல போடணும் கட்டாயம், 25% மிட் கேப்ல கட்டாயம் போடணும். நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை 25% ஸ்மால் கேப்ல போடணும். சோ 75%, மிச்சம் 25% அவங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எதுல வேணாலும். இதுதான் மல்டி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் அப்படி இல்ல. அக்ராஸ் த கேபிட்டல் லார்ஜ் கேப்ல ஃபுல்லா போடலாம், மிட் கேப்ல ஃபுல்லா போடலாம், ஸ்மால் கேப்ல ஃபுல்லா போடலாம், இல்ல மூன்றும் கலந்தடிக்கலாம், எப்படி வேணாலும் போடலாம். அதனால ஆஃப் லேட்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் தான் புதுசா லான்ச் பண்றாங்க. ஏற்கனவே பிபிஎஃப்எஸ் உடைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ரொம்ப பாப்புலர் ஆனது. சமீப காலமாக பாத்தீங்கன்னா யூனிஃபையா இருக்கட்டும், சென்னையை சேர்ந்தது, அதே மாதிரி கேபிட்டா மைண்ட், இந்த மாதிரி பல பேர் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் தான் லான்ச் பண்றாங்க. ஏன்னா அதுல நிறைய பிளெக்சிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப்ல மட்டும் தான் முதலீடு பண்ணணும். டிஃபென்ஸ் ஒரு செக்டரல் ஃபண்ட்னா டிஃபென்ஸ் தான் முதலீடு செய்யணும். அப்ப அந்த துறையில பங்குகள் இல்ல அப்படின்னா ஏற்கனவே இருக்க பங்குகள்ல அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும். அதிக விலை கொடுத்து வாங்கினா அதை விட விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. அதனால எல்லாருமே இப்ப ப்ரிஃபர் பண்றது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். முதலீட்டாளர்களுக்கும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுல ஹை ரிஸ்க் ஏரியா, மாடரேட்லி ஹை ரிஸ்க் கூட சொல்ல மாட்டேன், ஹை ரிஸ்க், நீண்ட கால முதலீட்டிற்கு எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யணும். அப்படி இருக்கையில எதுக்கு ரெண்டு ஃபண்டுங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குன்னா ஒன்னோட நம்ம நிறுத்திக்கிறது தான் பெட்டர். பாசிவா வேணும்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிருக்கலாம், நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போய்க்கலாம். அந்த பாசிவ்லயே கொஞ்சம் பெட்டரான ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டட் ஃபண்டுக்கு போய்க்கலாம். ஆக்டிவ் ஃபண்ட்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இருந்துக்கலாம். இல்ல வேற கேட்டகரினா மல்டி அசெட் ஃபண்ட்னா கோல்டு, சில்வர், டெட், பாண்ட் இருக்கும், ரீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மல்டி அசெட் ஃபண்ட்ல போடுறது பெட்டர். ஒரே ஃப்ளெக்ஸி கேப்லயே டைப்லயே ரெண்டு போடுறதுல என்ன நம்ம எண்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ரெண்டு ஏஎம்சி இருக்கிறதுனால ஒன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒன்னு மோசமா போனா வருமானம், இப்படி எத்தனை போட்டுக்கிட்டு போறது. So my suggestion will be stick to one good flexi cap fund which you have conviction and stay with them for a longer period. குறைந்தபட்சம் 3 to 5 ஆண்டுகளாவது அவர்களோட எஸ்ஐபியில பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், ஃப்ளெக்ஸி கேப்பை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. பொதுவா இப்ப மார்க்கெட்ல என்னன்னா, நாங்க நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறப்ப பல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து நாங்க நெட்ல சும்மா போட்டு பாக்குறப்ப 30% ப்ராஃபிட் இருக்கு, 40% ப்ராஃபிட் இருக்குன்னு காமிக்கிறாங்க அவங்க. அது சில இது பாக்குறப்ப செக் பண்ணி பாக்குறப்ப உண்மையும் கூட தெரியுது. இப்ப அந்த மாதிரி ப்ராஃபிட் ஆனதுல நம்ம போடலாமா? இது எப்படின்னா, நேத்து மரடோனா நல்லா விளையாண்டாருன்னா இன்னைக்கு அவர் மேல நல்லா விளையாடுறது பெட்டு கட்டுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு அவருக்கு வயசாயிடுச்சு, இன்னைக்கு யார் இருப்பாங்கிறத பார்க்கணும், வரக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால அதை மட்டும் இப்ப மரடோனா ஒரு டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா அந்த டீம் நல்லா வருமானு நம்ம வேணா பார்க்கலாம், பெட்டு கட்டலாம். அதுதான். சோ பட் இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த அந்த நிதி நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம முக்கியமா பார்க்கணும். கடந்த காலம்ங்கிறது ஓரளவுக்கு முக்கியம், அதை நம்ம பார்க்கணும். பட் அதை மட்டும் நம்பி பண்றதுங்கிறது சரியா இருக்காது. என்ன காரணம்னா, கடந்த 2 ஆண்டு நீங்க ஒரு ஸ்டடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட் அடுத்த 3 ஆண்டுகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதற்கு நேர் மாறாக கடந்த 3 ஆண்டுகள் மோசமா பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட் சில சமயங்கள்ல அடுத்த 3 ஆண்டுகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது ஏன்னா ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு இலக்கோடு, ஒவ்வொரு காலகட்டத்தோடு ஒவ்வொரு மாதிரியான பங்குகளை வச்சிருக்காங்க. ஒன்று மாரத்தான் ஓடக்கூடிய பங்குகளா வைத்திருப்பார்கள். அது தொடர்ந்து ஸ்டெடியா 21 கிலோமீட்டரோ 42 கிலோமீட்டரோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு 100 மீட்டர் ஓடக்கூடியது. 100 மீட்டர் ஃபாஸ்டா ஓடும், அதனால மாரத்தான் ஓட முடியாது. அப்ப அது ஷார்ட் டேர்ம். அப்ப அதை பொறுத்து தான் அதை நம்ம பார்க்கணுமே தவிர கடந்த கால செயல்பாடுகளை மட்டும் வைத்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுங்கிறத தவிர்க்கணும். அதை ஒரு சின்ன பேராமீட்டரா எடுத்துக்கலாம், ஒரு எவாலுவேஷனுக்கு, ஃபில்டரிங் மெக்கானிசத்துக்கு எடுத்துக்கலாமே தவிர, ஏன்னா அந்த கடந்த கால செயல்பாடும் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள்ல ஒரு ஃபண்ட் நல்லா இருக்கும், அதோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஃபண்ட் சுமாரா இருக்கும். ஆனால் 5 ஆண்டுகள் எடுத்தா அந்த ஃபண்ட் பெட்டரா இருக்கும். அதே 2 ஆண்டுகள் எடுத்தா திரும்ப இதே ஃபண்ட் பெட்டரா இருக்கும். ஃபண்ட் ஏ 3ல பெட்டரா இருக்கும், ஃபண்ட் பி 2 ஆண்டுகள்ல பெட்டரா இருக்கும், சில சமயம் 5 ஆண்டுகள்ல பெட்டரா இருக்கும். அப்ப எப்படி முதலீடு எடுப்பீங்க? சோ நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய காலகட்டம் என்ன, நம்ம ரிஸ்க் அப்பிடைட் என்ன அப்படிங்கறதெல்லாம் கலந்து நம்முடைய ரிஸ்க் ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுக்கணுமே தவிர, இந்த டூ இட் யுவர் செல்ஃப்னு தலைவலிக்கு மருந்து கடையில வாங்கி மாத்திரை போடுற மாதிரி போட்டோம்னா 2 வருஷம் கழிச்சு முழிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம என்னடா எதை நம்ம இக்னோர் பண்ணமோ அது ஏறிடுச்சு, நம்ம வாங்கினது ஏறாம இருக்கேன்னு திரும்ப முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். கரெக்ட் சார். அதனால நெட்ல பார்த்து பண்றதை விட கரெக்டான நபர்கிட்ட ஆலோசனை வாங்கி முதலீடு பண்றது ரொம்ப நல்லது.
நிச்சயமா அப்படி இல்லைன்னா எல்லாருமே ஜெமினிட்ட கேட்டுட்டு சாட்ஜிபிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதுக்கு நம்மளுடைய இமோஷன்ஸ் தெரியாது, நம்முடைய இமோஷனல் பேக்ரவுண்ட் தெரியாது, நம்ம குடும்பத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கும் பொழுது நம்மளை எப்படி ப்ரெஷர் பண்ணுவாங்க, எப்பா தெரியாம போட்டி ஐயோ இறங்கிருச்சே எப்படி நம்மள பேனிக் பண்ணுவாங்க, நம்ம அந்த டயத்துல போய் எடுத்துருவோம், அப்புறம் ஏறிடும். இதெல்லாம் சாட்ஜிபிட்டிக்கு தெரியாது இல்ல. சோ நம்ம ஒரு குடும்ப நண்பர் மாதிரி நம்முடைய ஒரு, நான் எப்போதுமே சொல்லுவேன், முதலீட்டு ஆலோசகருங்கிறது நம்ம குழந்தை வந்து அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு அந்யோன்யமானவரா இருக்கணும். நம்ம குடும்பத்தினுடைய எல்லா ரிஸ்க் எல்லா இதெல்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும். அப்பதான் அவருக்கு கரெக்டான ஒரு ஆலோசனை சொல்ல முடியும் அவரால். ஆபிரகாம் பாஸ்கர்ங்கிற நேயர் வந்து போன வாரம் அந்த ஜிடிபி பத்தி நம்ம பேசியிருந்தோம் சார். ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜிடிபி 8.2% உயர்ந்திருக்கு. சொன்ன பிறகும் ஏன் வந்து எஃப்எஃப்ஐ வந்து பங்குகளை வித்துட்டு போறாங்க, இது வந்து எதை காட்டுதுன்னு கேட்டிருக்காரு. இந்த வேர்ல்ட் பேங்க் சொன்ன மாதிரி மெத்தடாலஜி பத்தி பேசணும் இல்லையா, கால்குலேஷன், அது ஒரு பக்கம் நீங்க பேக்ரவுண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இது முற்றிலும் தவறானதும் அல்ல, முற்றிலும் சரியானதும் அல்ல. இதுல ஒரு சின்ன குறை இருக்கிறது. இந்த குறை சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த பேஸ் இயரை மாத்துறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அரசே வெளியிட்டு இருக்கக்கூடிய இதற்கு பிறகு அடுத்த ஒரு நாட்களில் வெளியிட்ட ஐஐபி நம்பர், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த தொழில் உற்பத்தி குறியீடு அக்டோபர் மாதத்திற்கு வெளியிட்டார்கள். பார்த்திருப்பீங்க, டிசம்பர் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 1ஆம் தேதி. அதுவே வந்து ரொம்ப ஒரு பிரமாதமா இல்ல இல்லையா. சோ அது ஒன்று. ரெண்டாவது, 8 கோர் செக்டார்ஸ் உடைய growth போட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு வாரம் முன்பு. அதுல 4 செக்டார்ஸ் இன்க்ளூடிங் கோல் எனர்ஜி செக்டார் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் growthல இருந்தது. சோ இட்ஸ் a mixed bag. அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஜப்பான்ல வந்து இந்த பாண்ட் அங்க ஈல்டு பிரச்சனை இருக்கு. அது வந்து நீண்ட 20-40 வருஷ பாண்ட்ல கூட வாலட்டிலிட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த என் கேரி ட்ரேட் இஷ்யூஸ் இருக்குன்னா அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை வந்து இங்க லாபத்துல இருக்கிறதுனால வித்து எடுத்துக்கிட்டு போற முயற்சிகளும் நடக்கிறது சில சமயங்கள்ல. சோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சர்வதேச நிகழ்வுகள் ஒரு காரணம். அதனால நம்ம ஜிடிபியை மட்டும் வச்சு நம்ம பண்ண மாட்டாங்க. ஒப்பீட்டு அடிப்படையில் அவர்களுக்கு உலக அளவுல பல்வேறு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இருக்கிறதுல சிறந்த வாய்ப்பு, நம்மளுடைய வாய்ப்பு சிறந்த வாய்ப்பா இருக்கும். அதை விட சிறந்த வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் பொழுது அங்க முதலீடு செய்வதற்கு பணத்தை எடுத்துட்டு போவாங்க. அது ஒரு காரணமாக இருக்கும். அதுனாலையும் வந்து அவர்கள் விற்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தவிர இந்த யூஎஸ் டாரிஃப் வார் ஒரு முக்கியமான காரணம். அது வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது, இழுத்துக்கொண்டே போய்கின்றது. அது நிச்சயமாக நம்முடைய குறிப்பிட்ட ஆட்டோமொபைல் இருந்து, டெக்ஸ்டைல் இருந்து, ஷ்ரிம்ப், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ல இருந்து பல துறைகள் அது பாதிக்கும். அதனுடைய ரெப்பர்கஷன்ஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் எக்கானமியில இருக்கும். அதனால அது வரக்கூடிய காலங்கள்ல அது தெரிய ஆரம்பிக்கலாம், ஒருவேளை சீக்கிரமா அது தீர்வு காணப்படாவிட்டால். அதனால கூட தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு டீரிஸ்க் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுவாமிநாதன் ஸ்ரீனிவாசன்ங்கிற நேர் வந்து முன்பெல்லாம் வந்து டாலர் விலை ஏறிச்சு அப்படின்னா ஐடி பங்குகளோட விலை வந்து ஏறும், இப்போ அது போல ஏன் வந்து ஏறது இல்லைன்னு கேட்டிருக்காரு. அப்படியா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய்க்குள்ள இருந்த டிசிஎஸ் இப்ப 3200 ரூபாய் தாண்டிடுச்சு. HCL டெக் அதே மாதிரி 10% ஏறி இருக்கு இந்த கடந்த ஒரு வாரங்கள்ல. டெக் மஹிந்திரா ஏறி இருக்கு, இன்ஃபோசிஸ் ஏறி இருக்கு. இப்படி பல தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் ஏறி இருக்கு. மேபி அவர் வாங்கின விலை அளவுக்கு இன்னும் வரலன்னு இருக்கலாம். ஏன்னா டிசிஎஸ் 4400 இருந்துச்சு. 4000 ரூபாய்க்கு மேல போன வருஷம் வாங்கியிருந்தா இன்னும் அது அந்த அளவுக்கு வரலன்னு இருக்கலாமே தவிர, இந்த டாலர் 88 இருந்து 90 தாண்டிய பிறகு, இந்த ஒரு 2-3% ஏறிய பிறகு பங்கு சந்தையில தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளும் ஏறி இருக்கிறத நான் பாக்குறேன். கடந்த ஒரு வாரங்களாக அதனுடைய ஏற்றத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்கிறத பாக்குறோம். சோ அதனால அதை நம்ம முழுமையாக ஏத்துக்க முடியல. ஒரு டைம் லேக் இருக்கும் சம்டைம்ஸ், அந்த மாதிரி வேணால் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கோமருங்கிற நேர் வந்து, Sir, I need some clarification on SWP. If we invested in a mutual fund lump sum, we can able to do SWP on regular basis. This is understood. If I do SIP in various funds, and then how to set those fund for SWP? சரி, அதுவும் பண்ணலாம். ஒரு பங்கு ஒரு இதுல எப்படி நம்ம எஸ்டபிள்யூ பண்றோமோ அந்த மாதிரி 4 மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கோம்னா அந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் சொன்னோம்னா, மாதம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும்னு சொன்னோம்னா அவ்வளவு தொகை எடுத்து அனுப்ப போறாங்க. அதுக்கு நிகரான யூனிட்டுகளை வித்து அந்த பணத்தை எடுத்து நமக்கு அனுப்ப போறாங்க. அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் எங்க நம்ம கவனமா இருக்கணும்னா, நிறைய இடங்கள்ல வங்கிகள் உட்பட மிஸ் செல்லிங் நடக்குது. சார் நீங்க பிக்சட் டெபாசிட் போடாதீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா மாதம் வந்து 12% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓரலா எதுவும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. என்ன வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் வர்ற மாதிரி 10% ரிட்டர்ன் வர மாதிரி நாங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்ல போடுறோம்னு சொல்றாங்க. அதுல மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்க ஒரு லம்சம் முதலீடு போடுறீங்கன்னா அதை வளர்றதுக்கு அலோவ் பண்ணணும். 1 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ வளர்ந்த பிறகு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க எடுக்கிறீங்கன்னா, நீங்க எடுத்தா கூட எடுத்த வளர்ச்சியில இருந்து எடுக்கிறீங்க, மீண்டும் அது வளரும் பொழுது அது சரியாகிவிடும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு பணத்தை போட்டுட்டு அது வளர்வதற்கு முன்பே இந்த அடுத்த மாசத்துல இருந்து நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்க பணத்தை தான் நீங்க எடுக்கிறீங்க. 100 ரூபாய் போட்டுட்டு மாசமே 1000 ரூபாய் எடுத்துட்டா 99 100 ரூபாய் போட்டுட்டு 1 ரூபாய் எடுத்துட்டீங்க
எடுத்தீங்கன்னா 99 ரூபாய் தான் வளர்ச்சி அடையும். அதுல இருந்து அடுத்த மாசம் இன்னொன்னு எடுத்துட்டா 98 தான். சோ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் வந்து லம்சம் போட்டுட்டு பண்ணும் பொழுது அந்த லம்சம் தொகை ஓரளவுக்கு வளர்வதற்கு 2-3 ஆண்டுகள், என்ன கேட்டா ஒரு 5 ஆண்டுகளாவது இருக்கணும் குறைந்தபட்சம். 8-10 ஆண்டுகள்ங்கிறது ஐடியல். அதற்கு பிறகுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பத்தியே திங்க் பண்ணணும். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல மார்க்கெட் லோல இருக்கையில இந்த ஆண்டு ஏப்ரல் மார்ச்ல எல்லாம் லோல இருக்கும் பொழுது லம்சம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஆண்டுகள்ல அது ஒரு நல்ல அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஆயிருந்தால் அப்ப நீங்க அந்த பிளான் பண்ணி எடுக்கலாம். அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க எத்தனை ஃபண்ட் போட்டிருந்தாலும் எல்லா ஃபண்ட்ல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் எழுதி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்துட போறாங்க. அவ்வளவுதான். டீட்டெயிலா நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.